இப்போ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் மேனுஃபேக்சரிங்க டபுள் டவுன் வந்து பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க அப்படின்னா இப்ப தயாரிக்கிறதை விட இன்னொரு மடங்கு அதிகமா தயாரிக்க போறாங்க. இதுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் பிளேயரா வந்திருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலமா தான் இங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப புதுசா ஒரு 1500 கோடி ரூபாய் போட்டு இப்ப டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் மட்டும் பண்ணது 4500 கோடி ரூபாவா இருக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும். சோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா சன்ஸ் நிறுவனம் வந்து இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல போட்ட ஒரு அமௌண்டா வந்து இருக்கு. இவ்வளவு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஆப்பிள் அசம்பிளியை நம்ம வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க. இங்க யூஎஸ்ல போற ஐபோன்ஸ்ல வந்து 70% ஆஃப் ஐபோன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில மேக் பண்ணி தான் போகுது. அந்த இந்தியாவில மேக் பண்ணி போறதுல இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பெரிய பிளேயரா இருக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யூரோப்லயும் யூஎஸ்லயும் வந்து அதிகமான ஐபோன்ஸ் வந்து இங்க இருந்து மேக் ஆகி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ நம்ம ஊர்ல இருந்து அதிகமான ஐபோன்ஸ் வந்து அங்க போய்கிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து டாப்ல இருக்கணும்ன்றதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸோட அந்த டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஜனவரி 14 அன்னைக்கு இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து இங்க சொல்லுவாங்க அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 மணிக்கு இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஜனவரி 13 and then 14 வந்து போர்ட் மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு போர்ட் மீட்டிங்ல அந்த கம்பெனில என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ணணும், என்ன மாதிரியான அந்த பொசிஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா டிஸ்கஸ் வந்து பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் லோன் அந்த கன்சாலிடேட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. சோ அதே ஜனவரி 14 அன்னைக்கு தான் இன்வெஸ்டரோட காலம் வந்திருக்கு. அனலிஸ்ட் கால் அந்த இன்வெஸ்டர் காலமே ஜனவரி 14 அன்னைக்கு தான் வந்து இருக்கு. சோ இங்க ஐடி கம்பெனிஸ் தான் இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. சோ அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸோட Q3 ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். சோ அதையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஓலா கம்பெனியோட ப்ரொமோட்டரான பாவேஷ் அகர்வால் நேத்திக்கான மார்க்கெட்டுமே அவரோட ஸ்டேக் வந்து சேல் பண்ணிருக்காரு. 0.95% ஆஃப் த ஸ்டேக் வந்து சேல் பண்ணிருக்காரு. 142 கோடி ரூபாய் இதோட வேல்யூவா வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி நாளுமே ஸ்டேக் செல் பண்ணாரு, இப்பயுமே ஸ்டேக் செல் வந்து பண்ணிருக்காரு. இப்ப டோட்டலா ஸ்டேக் செல் பண்ணது மட்டுமே 234 கோடி ரூபாவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த அளவுக்கான ஸ்டேக் சேல் வந்து இவங்க பண்ணதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக் வந்து பிளெஜ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ அந்த பிளெஜ் பண்ண ஸ்டேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேக் செல் பண்ணி அங்க இருந்து அந்த பிளெஜ் பண்ண ஸ்டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ இதுக்காக தான் இந்த ஸ்டேக் செல் நடந்ததா வந்து சொல்றாங்க. மத்த எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் வந்து இந்த கம்பெனி மேல லாங் டர்ம் கன்விக்ஷன் வந்து இல்லாம போறது அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் மேல நம்பிக்கை இல்லாம நாங்க ப்ரொமோட்டர் வந்து வித்துட்டு போல விக்கிறதுக்கு பின்னாடி ரீசன் இதுவா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த நியூஸை பொறுத்தவரை அவர் வந்து இங்க ஸ்டேக் செல் பண்ணி அந்த ப்ரொமோட்டரோட பிளெஜிங்க அவங்க எடுத்துட்டு வந்தாலுமே இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மணி வந்து அதிகமா தேவைப்படுது. அந்த இந்த கம்பெனி அவங்களோட மார்க்கெட் பொசிஷன் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வரணும். ஏன் அப்படின்னா இவங்க மார்க்கெட் ஷேரை கண்டினியூஸா வந்து லாஸ் பண்ணிட்டே வராங்க. எல்லாமே கம்பேக் ஆகுதுன்னும் போது மட்டும் ஓலா கம்பெனி பக்கம் பாருங்க. இல்ல அப்படின்னும் போது அந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கதே பெட்டரா வந்திருக்கும். கன்சிடர் பண்ணாதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். HCL டெக் கம்பெனில ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. மல்டி இயர் கான்ட்ராக்ட் டீல வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி இயர் ஐடி கான்ட்ராக்ட் டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்காங்க. எந்த கம்பெனி கிட்ட அப்படின்னா ASN பேங்க் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ASN பேங்க்ன்றது நெதர்லாண்டை பேஸ் பண்ண ஒரு பேங்கா வந்து இருக்கு. நெதர்லாண்ட்ஸ்ல 4வது பெரிய பேங்கா இந்த ASN பேங்க் வந்து இருக்காங்க. இந்த ASN கம்பெனி கூட மல்டி இயர் கான்ட்ராக்ட் டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCL டெக் கம்பெனி வந்து போட்டிருக்காங்க. சோ இதுல இந்த ASN பேங்க் என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, லைக் வந்து இந்த ஐடி சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. தென் அந்த கம்பெனியோட ஆட்டோமேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கம்பெனி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல்லாவே இந்த டெக்னாலஜி சப்போர்ட் ஃபுல்லாவே HCL டெக் கம்பெனி வந்து எடுத்து பண்ணுவாங்க. சோ இதனால HCL டெக் கம்பெனிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி BFSI இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட யூரோப் ரெவன்யூ BFSI இருந்து வரது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. சோ இதுதான் HCL டெக் கம்பெனிலுமே ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. சோ என்ன ரீசனால அப்படின்னா அவங்க BFSI இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து வராங்க. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்லார்ஜ் வந்து பண்ணிட்டு போறாங்க. அண்ட் தென் இது எல்லாமே ஷார்ட் டர்ம் டீல் வந்து கிடையாது, எல்லாமே மல்டி இயர் டீலா வந்து இருக்கு. அதாவது இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து முடிக்கிற மாதிரி இருக்காது. ஃபுல்லாவே பார்ட்னர்ஷிப் மாதிரி 2 கம்பெனியுமே மூவ் ஆயிட்டே போவாங்க. சோ அதனால ஆனுவல் ரெவன்யூ இந்த கம்பெனி வந்துகிட்டே இருக்கும். சோ இது வந்து HCL டெக் கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. ஐடிசி கம்பெனி வந்து செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ண போதா நம்ம நேத்தே வந்து சொல்லியிருந்தோம். ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டோட பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ண போதா வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான CCI வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அப்ரூவல்ஸுமே ஓகே வந்து ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த ஐடிசி கம்பெனி வந்து ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டோட அந்த பேப்பர் அண்ட் பல்ப் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிக்க முடியும். சோ இங்க ஆதித்யா பிர்லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களோட அந்த பிசினஸ் வேல்யூ கிரியேஷன் பண்ணாத ஏரியாவான அந்த பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ் வந்து ஐடிசி கிட்ட வித்துட்டாங்க. பினான்சியல் 2026 இந்த Q2ல மட்டுமே 800 சில்லற கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்திருக்கு பேப்பர் அண்ட் பல்ப் பிசினஸ் பொறுத்த அளவுல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐடிசிக்கு ரெவன்யூ வந்து ஆட் ஆகும். 800 சில்லற கோடி ரூபாய் இங்க ரெவன்யூ வந்து மேக் ஆகுது அப்படின்னா ஒரு கோட் இருக்கு. சோ அடுத்த கோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐடிசி கிட்ட இருந்து வரும் ரெவன்யூவா. சோ அது வந்து பேப்பர் அண்ட் பல்ப் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிளஸ்ஸா வந்து இருக்கும். இங்க பேப்பர் பிசினஸ் பொறுத்தளவு இங்க நம்ம ரைட் பண்ற பேப்பர், பிரிண்டிங் பண்ற பேப்பர், அப்புறம் கிராஃப்ட் புக் இந்த மாதிரி இருக்கிற இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி அண்ட் பேக்கேஜிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த ஆதித்யா பிர்லா இந்த செஞ்சுரி பல்ப் பிசினஸ் வந்து பொறுத்தளவுல. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி கிட்ட வந்து வந்திருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்டேட்டா ஐடிசி கம்பெனிக்கு வந்து இருக்கு. மெயினா ஐடிசியோட பேப்பர் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிளஸா வந்து இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 1500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான் வந்து இருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே NCDs மூலமா ரைஸ் பண்ணிக்கிற பிளான் வந்து இருக்காங்க.
7.06% வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்சட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து என்சிடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரைஸ் பண்ணிக்க போறாங்க. ஸோ 1500 கோடி ரைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட மீடியம் டேர்முக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் தேவைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஃபண்டிங்காக இந்த என்சிடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இஷ்யூ பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாடா கம்பெனிஸ்ல ஒரு அப்டேட்டா தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக் இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியில்லை, மார்க்கெட்ல இறங்கிட்டே வருது. அந்த இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் எடுத்துட்டு போனோம். அதுக்கான எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மணி வந்து தேவை. ஸோ அதனால அவங்க ஸ்டேக் சேல் வந்து பண்ணாம டெப்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்ணி ஸோ அந்த அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு தேவைப்படுற இடத்துல இன்ஃபியூஸ் வந்து பண்ணி அந்த கம்பெனி என்லார்ஜ் பண்ற பிளான் வந்து இறங்கிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாடா கம்பெனிஸ்ல ஒரு அப்டேட்டா இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி வந்து ஏசியாலே ஒரு பெரிய கம்பெனியா மாறிக்கிட்டே வந்து வராங்க. டிசிஎஸ் கம்பெனியோட இங்க சப்சிடியா வந்து இருக்குது டிசிஎஸ் ஏசியா பசிபிக்கா வந்து இருக்கு. இப்போ இந்த டிசிஎஸ் ஏசியா பசிபிக் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா பூட்டான்ல டிசிஎஸ் கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 16 பூட்டான்ல ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. டிசிஎஸ் பிடி பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பூட்டான்ல வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ எங்க டிசிஎஸ் கம்பெனி மூலமா டிசிஎஸ் ஏசியா பசிபிக் வந்து இருக்கு. டிசிஎஸ் ஏசியா பசிபிக் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டிசிஎஸ் பூட்டான் கம்பெனி வந்து இருக்கு. டிசிஎஸ் பூட்டான் பிரைவேட் லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. ஸோ இது எதுக்காக பூட்டான்ல திறந்திருக்காங்க அப்படின்னா இங்க ஏசியால மார்க்கெட்ல இங்க டாமினேட் பண்ணும். பூட்டான்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதனால இங்க கவர்மெண்ட் கிட்டே இல்லை அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அதிகமா வரும். ஸோ அதனால அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கம்பெனி வந்து திறந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண போற எம்ப்ளாயிஸ் எல்லாமே நம்பூர்ல இருந்து போகாம மெயினா வந்து லோக்கல் ஆட்களே வந்து ஹயர் பண்ணி அங்க இருக்கிற அந்த ஆட்களை வந்து ஹயர் பண்ணி இங்க ரன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி அவங்க என்லார்ஜ் பண்ணிட்டு போற அந்த ஒரு பிளான்ல இருக்கு. செகண்டா இருக்க அப்டேட் என்ன அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி வந்து 2030 அவங்களோட பினான்சியல் இயர் 2030 அவங்களோட டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $30 பில்லியன் வந்து ரெவன்யூ மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பினான்சியல் 2030 $30 பில்லியன் பெரிய அமௌண்டா இருக்கு. பட் ஆனா இதை நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிளானை நோக்கி போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி விஷயம் எல்லாம் சப்போர்ட்டா வந்து எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்க டிஜிட்டல் ஏஐ கிளவுட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதர் சர்வீசஸ் உள்ள நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்ப புதுசா ஏஐலயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம், ஜென் ஏஐலயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். இது மூலமா எங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ அதனால எங்களால மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்க முடியும். எம்ப்ளாயி காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணி முடிஞ்சு அந்த இடத்துல ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்டா பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனால அங்க எங்களால மார்ஜின் கட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பினான்சியல் 2030 நாங்க வச்சிருக்க டார்கெட்டான $30 பில்லியன் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க ஷார்ட் டேர்ம்ல நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேபிடா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து கிடையாது. லாங் டேர்ம் ஃபோக்கஸா பொறுமையா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு வரும் அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே டிசிஎஸ் கம்பெனில ஒரு பிளஸான அப்டேட் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் 2030 எப்படி ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க, இந்த பிளான் எல்லாமே எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. HDFC பேங்க் வந்து அவங்களோட பிக்சட் டெபாசிட் ரேட் வந்து கட் பண்ணிருக்காங்க. இங்க ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க எஸ்பிஐ பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி வந்து கட் பண்ணிட்டாங்க. அதாவது எஃப்டி வந்து முன்னாடி 7% 6% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ HDFC பேங்க்குமே ஃபாலோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எஃப்டி வந்து கட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்டான எஃப்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.45% தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டரான 3 கோடி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி போறவங்க எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மந்த்லி டென்யூரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் நியூஸ் என்ன அப்படின்னா இங்க எஃப்டியோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணிருக்காங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் கட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா வந்து இல்ல. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க எஃப்டி ரேட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டே வராங்க. நேத்திக்கான மார்க்கெட்ல சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்ல தான் வந்து இருந்துச்சு. மிட் கேப்பும் அண்ட் தென் ஸ்மால் கேப்பும் பொறுத்தவரை அது வந்து பாத்தீங்கன்னா மேஜரான டிராப்பா வந்து இருந்துச்சு. என்ன ரீசனால மார்க்கெட் நேற்று விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ருப்பி வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு தான் ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசனா வந்து இருக்கு. அந்த ருப்பி வீக் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து அடுத்த ரீசன்ஸா வந்து இருக்கு. ருப்பி வீக் ஆகுது பின்னாடி இருக்க ரீசன் என்ன, இந்தியாவுக்கு யூஸ் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் சுமூகமா முடியல. அதுக்கான அந்த அன்சர்டினிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தான் வந்து இருக்கு. கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இல்ல எவ்வளவு டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுதுன்ற கிளியர் விஷன் வந்து இல்ல. ருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆகிட்டே போகுது. அண்ட் தென் எஃப்ஐஏ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணியை வித்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஊரோட அந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போகுது. வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் எல்லாமே சரி இருக்காது அப்படின்ற மாதிரியான அந்த டோன்ல வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க நேற்றுக்கான மார்க்கெட்ல அதிகமா ஏறது வந்து PSU பேங்க்ஸா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் ஐடி கம்பெனிஸ் வந்து அடுத்ததா இருக்கு. இங்க அதிகமா குறைஞ்சது வந்து மீடியா கம்பெனிஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் அடுத்ததா கன்சியூமர் டியூரபிள்ஸும் FMCG ரியாலிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ ஓவரால் நேத்திக்கான மார்க்கெட்டுமே கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருந்திருக்கு. கொர்சரா கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா யூடெமி கம்பெனியா வாங்குற பிளான்ல வந்து இருக்காங்க. $2.5 பில்லியன் கொடுத்து யூடெமி கம்பெனியா வாங்க போறாங்க. இங்க கோவிட் வந்த டைம்ல கொர்சரா யூடெமி இது ரெண்டு இடத்துல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து எடுத்திருப்போம். இந்த ரெண்டு கம்பெனியுமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாக போகுது. யூடெமி கம்பெனியை வந்து கொர்சரா கம்பெனி வந்து வாங்க போறாங்க. $2.5 பில்லியன் கொடுத்து வாங்க போறாங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே அங்க லிஸ்ட் ஆகி தான் வந்து இருக்கு. ஐபிஓ பிரைஸோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா லாக்டவுன்ல அதிகமான மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக இங்க கொர்சரால வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ அதிகமா ஜென்ரேட் ஆச்சு. பட் ஆனா இப்போ அதிகமான அந்த அளவுக்கான என்ரோல்மெண்ட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொர்சரா கம்பெனி யூடெமி கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ வாங்கிட்டு என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ல போவாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணாங்க. இப்போ கார்பரேட் ட்ரைனிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி போவோம்.
அண்ட் தென் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்வால்வ்மெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடியூல்ஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. ருபி வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல திரும்ப வந்து கம்பேக் வந்து ஆயிருக்கு. ஒரு டாலருக்கு அகேன்ஸ்டா நம்ம ருபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹90.38 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ₹91 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து ₹90.38 வந்து வந்திருக்கு. ஏன் திடீர்னு ருபி வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் வந்து வந்திருக்கு. $5 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து டாலர் வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ருபி வந்து திரும்ப கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஆர்பிஐ வந்து இன்டர்வென்ஷனே பண்ணாம இருந்ததுனால 5 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ருபி வீக் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் வந்து வந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால ருபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா இருக்கு. ஸோ இதுதான் மேஜரான ரீசனா இருக்கே தவிர நம்ம ஊரோட growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகல. எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இங்க ருபி வந்து விழுந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ இது விழாம இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியால நடந்தா ருபி வந்து விழாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து உள்ள வரணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து பண்ணணும். இது எல்லாமே கன்சிஸ்டன்டாவும் நடக்கணும். இங்க வந்து வொலாட்டிலிட்டியா வந்து நடக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள் வந்து இங்க பாத்தீங்கன்னா மணி போட்டு இன்னொரு நாள் எடுத்துட்டு போக கூடாது. கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருந்ததுன்னும் போது ருபி வந்து வீக் ஆகாம இருக்கும். அடுத்ததான் நம்மளோட நாமினல் ஜிடிபி growth வந்து இன்னும் அதிகமா வந்து போகணும். இப்பயே 8.2% வந்து ஜிடிபி growth கொடுத்துருக்கோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பட் ஆனா அதை விட அதிகமான நாமினல் ஜிடிபி growth வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை எல்லா கம்பெனிஸுமே அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணாங்க அப்படின்னா இங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரும். பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து பண்றது இல்ல. நம்மளோட அந்த இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையுமே இங்க வேல்யூஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சா தான் வந்து இருக்கு. அதாவது நிறைய கம்பெனிஸோட வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தான் இருக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட வேல்யூஷன்ஸ் பொறுத்தளவுமே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணாத ரீசனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர மாட்டேங்குது. ஸோ இங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரல அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டாலர் வந்து உள்ள வராது. டாலர் உள்ள வரல அப்படின்னா நம்ம ருபி வந்து வீக் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றது கிடையாது. இது வந்து அடுத்த ரீசனா வந்து இருக்கு. அடுத்ததான் இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் அந்த ட்ரேட் டீல் சுமூகமா முடியாதனால அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாம இருக்குல்ல. இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்தது அப்படின்னா ருபி வந்து விழாம இருக்கும். இல்ல அப்படின்னும் போது ருபி வந்து விழுந்துகிட்டே தான் வந்து இருக்கும். அந்த நம்மளோட ஆர்பிஐ கிட்ட இங்க டாலர் ரிசர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா $670 பில்லியன் இருந்து $690 பில்லியன் வந்து இருக்கு. ஸோ இது அப்பப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி $5 பில்லியன் வந்து வித்து இங்க ருபி வந்து காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி காப்பாத்துனாங்க அப்படின்னா ருபி வந்து இங்க கீழே விழாம வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே நடந்தது அப்படின்னா தான் ருபி கீழே விழாது. இல்ல அப்படின்னா ருபி கீழே விழும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ருபி கீழே விழுந்தாலும் சரி மேல போனாலும் சரி நம்மளோட போர்ட்ஃபோலியோல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணிட்டே போவோம். நம்ம வந்து இங்க ஐடி கம்பெனிஸ் அந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே போவோம். அண்ட் நீங்க கோல்டுலயே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே போவோம். இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ருபி விழுந்துட்டே போறது ரீசனால. அண்ட் நீங்க டாலரையும் அதிகமா வித்தாங்க அப்படின்னாலும் நம்ம ருபி வந்து விழதான் ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆக தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இன்ஃபிளேஷன் ப்ரிப்பேர் ஆகி 7% 8% இன்ஃபிளேஷன் போனா கூட அதை பீட் பண்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே போவோம். ₹100 ஒருத்தவங்க 1985 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இப்போ வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. மார்ச் 2025 அப்போ எவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ₹100 கோல்டு, சென்செக்ஸ், எஃப்டி இது மூணுத்திலயும் போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கும். கோல்டு பொறுத்தவரை ₹6,500 வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. ₹100 போட்டது 1985 2025 மார்ச் அப்ப ₹6,500 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சென்செக்ஸ் வந்து ₹13,400 வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்னா கொடுத்துருக்கு. எஃப்டியை பொறுத்தளவுல ₹2,100 வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கு. சோ நம்ம ₹100 முன்னாடி போட்டிருந்தோம் அப்படின்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. சென்செக்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது கோல்டா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது எஃப்டி வந்து இருக்கு. நம்ம எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். HDFC பேங்க் வந்து எஃப்டி வந்து குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம எஃப்டில வந்து மணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து இருந்திருக்காரு. அண்ட் தென் நம்ம கோல்டுலயே கூட நம்ம மணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்க இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்ணிருப்போம். பட் ஆனா இங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்த லெவல் வந்து க்ரோ ஆயிருக்காது. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா கோல்டு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் வந்து இருக்கும். ஆனா அதுலயுமே ஹை ரிஸ்க் வந்து இருக்கு. அதை விட ஹை ரிஸ்கா இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸா வந்து இருக்கு. பட் நம்மளோட இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகுது அப்படின்னா அதுக்கு மேஜரான ரீசன் வந்து நம்ம சென்செக்ஸ் வந்து க்ரோ ஆகுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் க்ரோ ஆகுதுன்னும் போது ஜிடிபி growth வந்து இருக்கும். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்லயும் growth ஆகும். ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே லிஸ்டடான மார்க்கெட்ல தானே இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால் நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுல இருந்து இப்போ க்ரோ ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா க்ரோ ஆயிருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் 30 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா சென்செக்ஸ்ல தாராளமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா 30 வருஷமா நம்மளோட இந்தியன் எக்கனாமி க்ரோத் ஆயிட்டே இருக்கு. அதனால சென்செக்ஸ் வந்து க்ரோத் ஆயிட்டே இருக்கு. ஹை ரிஸ்கா வந்து இருக்கும், ஹை வாலட்டிலிட்டி வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே உண்மைதான். ஹை வாலட்டிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யும், ரிஸ்க் இருக்கதான் செய்யும். பட் ஆனா நம்மளோட இந்தியன் எக்கனாமி growth ஆகுது அப்படின்னா இங்க சென்செக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா growth ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சனால பேசிவ் ஃபண்ட்ஸ்லயாச்சும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். கோல்டுல மட்டும் இல்லாம அடுத்த லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்ல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து இறங்கியிருக்காங்க. அடுத்த 5 இருந்து 10 வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அடுத்த லெவலில் வந்து போகும். ஏன் அப்படின்னா இங்க ஜப்பானை பொறுத்த அளவுல இங்க அதிகமான ஏஜ்டு பாப்புலேஷன் தான் வந்து இருக்காங்க. இங்க எல்லாருமே வயசு நாட்கள் அதிகமா இருக்காங்களே தவிர அந்த அளவுக்கு யூத் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணல. யூத் மேட்ச் பண்ணாதனால அந்த ஊரோட அந்த லோக்கல் டெவலப்மெண்ட், டொமஸ்டிக் டெவலப்மெண்ட் அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்தவரை கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கம்பெனிஸும் அந்த எல்லா கார்பரேட்ஸும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இங்க இந்தியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சேம் ஆப்போசிட்டா வந்து இருக்குது இந்தியாவும் வந்து இருக்கு. ஜப்பானுக்கு ஆப்போசிட்டா சேமா இருக்குது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இருக்கு. நம்ம ஊரோட growth பொறுத்தவரை இங்க யங் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு. அந்த நம்ம ஊரோட அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா growth லெவல்ல தான் இருக்கு. நம்ம இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து growth ஆகி முடியல. இப்பதான் growth லெவல்ல வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. ஜப்பான்ல இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே. இந்த ஒரு ரீசனால அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஜப்பான்ல பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இங்க கூட நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்பிசி கம்பெனி வந்து எஸ் பேங்க் வந்து வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனியுமே ஒரு கம்பெனி வந்து வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. எம்இஎஃப்ஜியும் அப்புறம் கூட நிறைய பேர் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸா வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. 3ல இருந்து $4 பில்லியன் கொடுத்து வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவண்டஸ்ன்ற கம்பெனி வந்து மிசுஹோன்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாங்குற பிளான் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஜப்பான் கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ரெடியா வந்து இருக்காங்க. 10 ட்ரில்லியன் yen வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான் வந்து இருந்தாங்க 2025ல மட்டுமே. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன குறிக்குது அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி அடுத்த லெவல் growth ஆகிறதுக்கான பிளான்ல இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. பட் ஆனா வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல அதிகமா இருக்க ரீசன்னால எஃப்ஐஎஸ் யாரும் வரதில்ல. ஜப்பான்ல இருந்து மட்டும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. சோ பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிஸை தாண்டி அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி ருப்பி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இங்க இது எல்லாமே சப்போர்ட் பண்றதை வச்சு தான் இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.